ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹிந்தி தரன். இன்னைக்கு நம்ம மத்தியமால பாக் 2 கத்தியல டாக்டர் அப்துல் கலாம் ஃபோர்த் லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இந்த லெசனோட எஸ்ஸே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். அப்துல் கலாமோட புக் பேக் எக்ஸசைஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. அபியாஸ் எக்ஸசைஸ் ஹிந்தி மே அர்த்த லிக்கியே. மத்திய பிராத்மிக்கில் நீங்கள் ஹிந்தியில் வேர்டு கொடுத்தா இங்கிலீஷில் மீனிங் எழுதிட்டு வரலாம். மத்தியமாவில் ஹிந்தியில் மீனிங் கேட்டால் ஹிந்தியிலே தான் எழுதணும். அதனால தான் ஹிந்தி மே அர்த்த லிக்கியேன்னு கொடுத்துருக்காங்களே தவிர பிராந்திய பாஷான்னு சொல்லி கொடுக்கல. ஸோ ஹிந்திக்கு ஹிந்தியிலே தான் மீனிங் எழுதணும். தூம் அப்படின்னா இன்னொரு வார்த்தை பூஞ்ச். அதுக்கு ரெண்டுத்துக்குமே மீனிங் டெய்ல், TAIL டெய்ல். துன் தூன் லகன் அப்படின்னா பேஷன். கன்னா கினத்தி அப்படின்னா கவுண்டிங். ஷிக்கர் சோட்டி, ஷிக்கர்னா பீக். சர்வோத்தம் சர்வோச்ச அப்படின்னா பெஸ்ட். சிக்ஷ அத்தியாபக், அத்தியாபக் எல்லாருக்குமே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் டீச்சர்னு. சிக்ஷக்குன்றதா நம்ம இந்த லெசனில் அந்த வேர்டு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான மீனிங்கும் டீச்சர் தான். விலோம் சப்த லிக்கியே, இது ஆப்போசிட்ஸ். சாதாரண் அசாதாரண். சாதாரணா ஆர்டினரி, அசாதாரணா எக்ஸ்ட்ராடினரி. கட்டின் சரல் அப்படின்னா ஹார்ட் ஈஸி. பூர்ண அபூர்ண அப்படின்னா கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட். பச்பன் புடாப்பா, பச்பன்னா சைல்டுஹுட், புடாப்பானா ஓல்ட் ஏஜ். சஃபலதா ஃபிஃபலதா, சஃபலதானா சக்சஸ், ஃபிஃபலதானா ஃபெயிலியர். பிராப்த அப்ராப்த, பிராப்தனா ரிசீவ்ட், அப்ராப்தனா அன்ரிசீவ்ட். ஸோ இந்த மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பிராத்மிக்கில் இதை நம்ம படிச்சிருக்கோம். ஜோடி பனாயே அவங்க கொடுக்கறதோட ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டான ஆன்சரை இங்கே உத்தர்னா ஆன்சர்ஸ்ன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டான அந்த ஒன்னுக்கு கேட்டிருக்கான கரெக்டான ஆன்சரை இங்கே எழுதிட்டு வரணும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பாரத் கி 11వ ராஷ்டிரபதி ஹே. நம்மளோட அப்துல் கலாம் அவர் தான் 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கலாம் கா ஜன்ம ராமேஸ்வர் மே ஹுவா தா. கலாமோட பர்த் பிளேஸ் ராமேஸ்வர். வே பிரதிதின் 18 घंटे काम करते थे. அவர் எவ்ரிடே 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவார். ஷாம் பட்பர், ஷாம் பட்பர்னா அந்த செவரில் அந்த பிளாக் போர்டில் சிடியா கா சித்திர பனாயா. இஸ்ரோ அதனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பாரதிய அந்தரிக்ஷ அனுசந்தான் சங்கடன். ஸோ இதுதான் मैच द फॉलोइंग. नेक्स्ट निम्नलिखित शब्दों का वाक्य में प्रयोग कीजिए. ஒரு வேர்டு கொடுப்பாங்க, அந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ஒரு சென்டென்ஸ் அந்த வேர்டுக்கான மீனிங்கோட அழகாக எழுதணும். ஐ மீன் இட் ஷுட் மேக் சென்ஸ். அந்த வேர்டுக்கான மீனிங் அதில் இருக்கணும். சாதாரண் அப்படின்னா என்னன்னு படித்தோம் நம்ம, ஆர்டினரி. டாக்டர் அப்துல் கலாம் கா பரிவார் சாதாரண் பரிவார் தா. அப்துல் கலாமோட ஃபேமிலி ரொம்ப ஒரு ஆர்டினரி ஃபேமிலி. प्रतिदिन अब्दुल कलाम प्रतिदिन 18 घंटे काम करते थे. அப்துல் கலாம் எவ்ரிடே 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவார். பிரதிதின்னா எவ்ரிடே. शुरुआत करना, शुरुआत करना टू स्टार्ट. अब्दुल कलाम ने इंजीनियरिंग कोर्स करके अपने करियर की शुरुआत की. அப்துல் கலாம் இன்ஜினியரிங் கோர்ஸை பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணி தான் அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. விபூஷித் கர்னா அப்படின்னா டு அடான். भारत सरकार ने अब्दुल कलाम को सर्वोच्च राष्ट्रीय सम्मानों से विभूषित किया. நம்ம அந்த எஸ்ஏலே படிச்சிருப்போம். அவருக்கு நம்மளுக்கு நிறையா அந்த சுப்ரீம் அவார்ட்ஸ் எல்லாம் ஹானர் பண்ணாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. புலந்தியும் கோ சூனா அப்படின்னா அந்த ஹைட்டை ரீச் பண்ணுறது. ஓகேவா, ரீச்சிங் த ஹைட்ஸ். डॉक्टर अब्दुल कलाम ने कहा शिक्षकों के कारण आज मैं बुलंदियों को छू रहा है. இன்னைக்கு நான் என்னோட இவ்வளோ பெரிய ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்னோட டீச்சர்ஸால தான் அப்படின்னு சொல்றாரு.
நெக்ஸ்ட் காம்ப்ரஹென்ஷன். இந்த 3 லைனை படிச்சுட்டு இந்த 3 லைனுக்கான क्वेश्चन आंसर இது. मेरे शिक्षकों ने मुझे इतना ऊंचा उठा दिया कि उनके कारण ही मैं आज बुलंदियां को छू रहा था. அதே அதே லைன் தான். இப்போ மேலே இந்த बुलंदियां என்ன படிச்சோமோ திருப்பி அதே மீனிங். हमारे जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्ति ही होती है. நம்மள ஒரு பீக் ஹைட்டுக்கு கொண்டு போறதுக்கு நம்ம லைஃப்ல நம்மளுக்கு 3 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருப்பாங்க. वे ही माता, पिता और गुरु. अम्मा, अप्पा, टीचर्स. ये तीनों ही हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र का बीजारोपण कर सकते हैं. இவங்களால மட்டும்தான் நம்மளோட மனசுல பெஸ்ட் ஐடியாஸ். சர்வோத்தம விசார் அப்படின்னா பெஸ்ட் ஐடியாஸ். சரித்திரனா கேரக்டர். நல்ல கேரக்டராகவும் நல்ல ஐடியாஸையும் நம்ம மனசுல பிஜாரோப்பன் அப்படின்னா சோ பண்றது, விதைக்கிறது வந்து இவங்க 3 பேர் தான். ஸோ இந்த 3 லைன்லயே இந்த அடுத்தடுத்த 3 கொஸ்டினுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் இருக்கு. கிஸ்னே அப்துல் கலாம் கோ ஊஞ்சா உட்டாயா? யார் வந்து அவரை பெரிய நிலைமைக்கு கொண்டு போனாங்க? சிக்ஷகோனே அப்துல் கலாம் கோ ஊஞ்சா உட்டாயா. டீச்சர்ஸ் தான் வந்து அவரை பெரிய ஹைட்டுக்கு கொண்டு போனாங்க கெரியர்ல. ஹமே ஷிகர் பர் லானே வாலே கோன் கோன் ஹோத்தே ஹே? நம்மளை பீக்குக்கு கொண்டு போறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க யாரெல்லாம்? மாதா பிதா और குரு. மாதா பிதா और குரு का कर्तव्य क्या है? அவங்களால நம்மளுக்கு வந்து என்ன பலனா இருக்குன்னா, குரு வந்து குரு, அப்பா, அம்மா 3 பேருமே வந்து பெஸ்ட் ஐடியாஸ் அண்ட் பெஸ்ட் கேரக்டர்ஸை அவ நம்மளுக்கு வந்து நம்ம மனசுல பதியிற மாதிரி செய்வாங்க. அடுத்தது வந்து நிம்னலிக்கி. கண்டிப்பா எல்லா லெசன்ல இருந்துமே காம்ப்ரஹென்ஷன் படிச்சுக்கோங்க. அதான் இந்த நம்பர் 5. ஏன்னா இதுல சாய்ஸே கிடையாது. எந்த லெசன்ல இருந்தாலும் வரும். ஒரு வாட்டி படிச்சாலே உங்களுக்கு கீழே இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இது 6th. निम्नलिखित प्रश्नों के उत्तर 5 वाक्य में दीजिए. 5 சென்டென்ஸ்ல ஆன்சர் எழுதுங்க. இந்த 3 கொஸ்டின் ஆன்சருமே நீங்க இந்த எஸ்ஏவை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு தரோவா அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் போனீங்கன்னா 3 கொஸ்டினுக்கான ஆன்சருமே இந்த 2 பேரால இருக்கு. ஸோ நீங்க திருப்பி படிக்க வேண்டாம். ஓகேவா? டாக்டர் அப்துல் கலாம் கி व्यक्तिगत जीवन के बारे में 5 वाक्य लिखिए. அவரோட பர்சனல் லைஃப்பை பத்தி 5 லைன்ஸ் எழுதுங்க. டாக்டர் अब्दुल कलाम का व्यक्तिगत जीवन कठिन परीक्षित करते हुए बीता. वे साधारण परिवार के थे. அவர் வந்து ஒரு ஆர்டினரி ஃபேமிலிலேருந்து வந்திருக்கார். वे प्रतिदिन 18 घंटे काम करते थे. அவர் எவ்ரிடே 18 hours ஒர்க் பண்ணுவார். स्कूली शिक्षा समाप्त करके उन्होंने मद्रास इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजी से इंजीनियरिंग की डिग्री प्राप्त की. ஸ்கூல் படிப்பு முடிச்ச உடனே அவர் வந்து மெட்ராஸ் इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजीல வந்து इंजीनियरिंग कोर्स வந்து कंप्लीट பண்ணாரு. उसके बाद इसरो में रॉकेट इंजीनियरिंग का कोर्स किया. அதுக்கப்புறம் இஸ்ரோல வந்து ராக்கெட் इंजीनियरिंगன்ற கோர்ஸ் பண்ணாரு. अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे समझाया? அத்தியாபக் வந்து சிடியா கா பாட் அந்த பேர்ட்ஸ் லெசனை வந்து எப்படி புரிய வச்சாரு? அத்தியாபக் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஐயர் கரீப் 45 மினிட் தக் चिड़िया का पाठ समझाते रहे. ஓகேவா? அவர் வந்து அவரோட அந்த டீச்சர் சிவசுப்பிரமணிய ஐயர் வந்து 45 மினிட்ஸ் அந்த கிளாஸை எடுத்து புரிய வச்சிருக்கார். 3 बच्चे समझ नहीं सका. 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியல. इसलिए अध्यापक ने तीनों बच्चों को अपने घर बुलाया. அதனால அவர் வந்து அந்த 3 குழந்தைங்கள அவரோட வீட்டுக்கு வர சொன்னாரு. உன்னே சமுத்திர தட் பர் லே கயி. அவர் வந்து அந்த பீச்சோர கடலோரமா சீஷோர் இல்ல பீச் அங்க வந்து கூட்டு போனாரு. चिड़िया की ओर इशारे करके उन्होंने बच्चों को समझाया कि चिड़िया में जीवन होता है. அவர் அந்த சிடியாவை வந்து பாயிண்ட் பண்ணி அவர் சொல்றாரு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேர்ட்ஸுக்கெல்லாமும் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்துல் கலாம் கே ஜீவன் மே மாதா பிதா அவர் குரு கா கியா ஸ்தான் ரகா. அதேதான் திருப்பி அம்மா அப்பா குருக்கு வந்து அவர் வந்து என்ன என்ன மாதிரி இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்துல் கலாம் கே ஜீவன் மே மாதா பிதா और गुरु का सर्वोच्च स्थान है. அப்படின்னா வந்து அவங்க வந்து பெஸ்டா நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. हमारे जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्ति होती है. நம்மளோட அந்த நம்ம ஆசைப்படுறது நம்மளை
பெரிய பீக்குக்கு கொண்டு போய் நல்ல நிலைமையில நிக்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 பேர் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒருத்தங்க அம்மா, அப்பா, குரு. ये तीनों ही हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र का बीजारोपण कर सकते हैं. மேல சொன்ன அதே தான் திருப்பி. शिक्षकों के कारण उनके सपने साकार होने का மனோபால் மிலா. ஸோ இது டீச்சர்ஸ்னால தான் அவருக்கு வந்து இது மாதிரி சக்சீட் ஆகிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவர் மனசுக்கு வந்தது. இதுதான் இந்த லெசனோட எக்ஸசைஸ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இந்த லெசனோட எஸ்ஸே போட்டிருப்பேன். அதை படிச்சுட்டு இந்த எக்ஸசைஸ்க்கான வீடியோ பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.